என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணுமே தெரியல. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். தண்ணி தொளிச்சு பாப்போம் எழுந்துறாங்களான்னு பாப்போம். சரி வெண்ணிலா, சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வா. அத்தை 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 எழுந்துறீங்க அத்தை. ஸ்ரீயாக்கா, எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. நெஞ்சில வேற கை வச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி படபடன்னு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை காலையில இவங்க சரியா சாப்பிடலையோ? இல்ல அபி, காலையில அத்தை சாப்பிட்டாங்க. எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். என்னன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கும் பயமா தான் இருக்கு. வெண்ணிலா, கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். நான் வந்துட்டேன் ரியாக்கா. என்ன இது, இவ்வளோ தண்ணி தெளிச்சு இவங்க எழுந்தாமே இருக்காங்க? வெண்ணிலா, அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. வீட்ல வேற யாருமே இல்லை. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஆமா, காமாட்சி அம்மா இருப்பாங்கல்ல, நான் அவங்கள போய் கூப்பிட்டு வரேன். இல்ல அபி, அவங்க காலையிலே கோயிலுக்கு போயிட்டாங்க. என்னது, அவங்களும் வீட்ல இல்லையா? அப்ப சுந்தரி சுந்தரி இருப்பாங்கல்ல? இல்ல ரியாக்கா, அவங்களும் வீட்ல இல்ல. மாமா வேற தோட்டத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் சூர்யா, கிருஷ்ண மாமா எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. அபி, சக்தி சக்தி எங்க போயிருக்கா? வெண்ணிலா, சக்தி இங்க பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பான்னு நினைக்கிறேன். சக்தியும் கார்த்தி ப்ரோவும் தான் போனாங்க. நான் சீக்கிரமா கால் பண்ணி வர சொல்றேன். அபி, சீக்கிரமா கால் பண்ணி உடனே வர சொல்லு. சரி வெண்ணிலா, நான் இதோ போய் சொல்றேன். வெண்ணிலா, நீ எனக்கு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு பாரு. சரி ரியாக்கா. ஐயோ கடவுளே, இவங்க வேற எழுந்தவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு நேரம் தான் தண்ணி தொளிக்கிறது? ரொம்ப பயமா இருக்கு ரியாக்கா. வீட்டுல வேற யாருமே இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. வெண்ணிலா, அதான் அபி கால் பண்ண போயிருக்காள்ல. சக்தி எதுவும் பக்கத்துல இருந்தானா சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம். அபி, என்னாச்சு அபி? சக்தி வரேன்னு சொன்னானா? இல்ல வெண்ணிலா, சக்தி போனை மறந்து வீட்டுல வச்சுட்டு போயிட்டான் போல. போன் வீட்டுல தான் இருக்கு. கார்த்திக் ப்ரோக்கு கால் பண்ணேன். அவர் போன் அட்டன் பண்ணவே இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. கிருஷ்ணா வேற பிசினஸ் விஷயமா கொஞ்சம் வெளியே போனோம்னு சொன்னாரு. அவர் வர்றதுக்கு கண்டிப்பா டைம் ஆயிரும். வெண்ணிலா, நீ பேசாம சூர்யாக்கு கால் பண்ண. நான் ஆல்ரெடி தண்ணி எடுக்க போகும்போதே சூர்யா மாமாக்கு கால் பண்ணிட்டேன். அவர் ஏதோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் சர்ஜரி இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதனால கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன்னு காலையில என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. அதனால தான் அவர் போன் எடுக்கல. இப்ப என்னதான் பண்றது? அத்தை வேற இன்னும் மயக்கத்துல இருக்காங்க. எனக்கு வேற பயமா இருக்கு. இப்ப எப்படியும் மாமாக்கு கால் பண்ணாலும் தோட்டத்துல இருந்து கண்டிப்பா சீக்கிரமாலாம் வர முடியாது. தோட்டம் வேற இங்க இருந்து 1 hour தூரத்துல இருக்கு. இப்ப என்ன பண்றது? இவங்களை எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஆகணும். ரியாக்கா, நீங்க ஆம்புலன்ஸ் சீக்கிரமா கால் பண்ணுங்க. நம்ம இப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தனா ரொம்ப கஷ்டம். சரி வெண்ணிலா, ஏதோ கால் பண்றேன். வெண்ணிலா, அத்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல? எனக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாத பினி, பயப்படாத. இல்ல வெண்ணிலா, மூச்சு பேச்சு எதுவுமே இல்ல. அதான் ரொம்ப பயமா இருக்கு. அத்தை வேற நெஞ்சில கை வச்சுட்டே படபடப்பா இருக்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்திருக்குமோ? வெண்ணிலா, என்ன சொல்ற? ஆமா அபி, இதே சாதாரண மயக்கமா இருந்தா நம்ம தண்ணி தெளிச்சதுக்கே அவங்க எழுந்திருப்பாங்கல்ல. எனக்கு என்னமோ நெஞ்சு வலி தான் நினைக்கிறேன். அதனாலதான் இவங்க இன்னும் எழுந்தாம அப்படியே இருக்காங்க. ஐயோ கடவுளே, வீட்டுல வேற யாரும் இல்ல. இப்ப என்ன பண்றது? ரியாக்கா, ரியாக்கா, அத்தைக்கு நெஞ்சு வலின்னு தான் நினைக்கிறேன். ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணீங்களா? கால் பண்ணிட்டேன் வெண்ணிலா. ஆனா ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும். இந்த டிராஃபிக்ல இங்க வர்றதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிரும். என்ன பண்றது? அதுக்குள்ள இவங்க எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஆகணும். அபி, வெண்ணிலா, உங்க யாருக்காச்சும் கார் ஓட்ட தெரியுமா? எனக்கு காரா? எனக்கு ஸ்கூட்டியே ஒழுங்கா ஓட்ட தெரியாது. இதுல நான் எங்க இருந்து கார் ஓட்டுறது? ஐயோ, எனக்கும் கார் ஓட்ட தெரியாது. அபி, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? இல்ல ரியாக்கா, எனக்கும் கார் ஓட்ட தெரியாது. ஆனா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனா ரொம்பலாம் கார் ஓட்ட தெரியாது. நான் சும்மா ஒரு 15 நாள் கிளாஸ் போனேன், அவ்வளவுதான். என்ன பண்றதுனே தெரியலையே. எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோமே. என்ன பண்றது? கார் ஓட்ட தெரிஞ்சா வச்சு எப்படியாச்சும் அத்தையை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம். நீ வேற சரியா கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்ற. ரியாக்கா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம அத்தையை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஆகணும். வாங்க, அத்தையை நம்ம 3 பேரும் சேர்ந்து கார்ல ஏத்தலாம். எப்படியாச்சும் காரை ஓட்டி எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம். என்ன அப்படி சொல்ற? சும்மா விளையாடுறியா என்ன? உனக்கே சரியா கார் ஓட்ட தெரியாதுங்கிற, அப்புறம் கார்ல ஏத்துங்கன்னா என்ன அர்த்தம்? ஆமா அபி, இதெல்லாம் சும்மா விளையாடுற விஷயம் இல்ல. இல்ல, எனக்கு கார் சரியா ஓட்ட தெரியாதுதான். ஆனா ஓரளவு எனக்கு ஓட்ட தெரியும். அதை வச்சு மேனேஜ் பண்ணி எப்படியாச்சும் நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம். அபி, தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏற்கனவே அத்தை மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. நீ வேற என்ன நம்ம சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் சரி வராது அபி. நீ கார் ஒழுங்கா ஓட்ட தெரியாம வேற ஏதாச்சும் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆமா அபி, எனக்கு ஒரு ரியாக்கா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. அதான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருக்காங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்துரும். அத்தையை காப்பாத்திடலாம். நீ பதட்டத்துல ஏதாச்சும் முட்டாள்தனமா எதுவும் முடிவெடுத்துறாத. இல்ல வெண்ணிலா, ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, அத்தை உயிரை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். என்னால இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஆம்புலன்ஸ் எப்போ வருமோ என்னன்னு தெரியல. அவ்வளவு நேரம் நம்மளுக்கு டைம் இல்ல, நம்மளால வெயிட் பண்ண முடியாது. பேசாம நம்ம 3 பேருமே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம். நான் எப்படியாச்சும் கார் ஓட்டிடுறேன். அபி வேண்டாம் அபி, சொன்னா புரிஞ்சுக்க அபி. ரியாக்கா, அதான் நான் கார் ஓட்டுறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் பண்ண. வாங்க, 3 பேர் சேர்ந்து அத்தையை தூக்கி நம்ம கார்ல கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். வாங்க.
சரியாக்கா, அதான் அபி இவ்வளோ சொல்றால, சரி வாங்க நம்ம போய் தான் பார்ப்போம். சரி வெண்ணிலா, இருந்தாலும் மனசு கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருக்கு, பயமா தான் இருக்கு. ரியாக்கா, அதான் நம்ம 3 பேர் இருக்கோம்ல, பார்த்துக்கலாம் வாங்க. சரி போலாம் அபி, இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இதை விட்ட வேற வழியும் இல்லை, எப்படியா சத்த உயிரை காப்பாற்றி ஆகணும், போலாம். சரி ரியாக்கா. அபி பார்த்து தூக்கு. ஆ சரி வெண்ணிலா, நம்ம 3 பேரும் தூக்கி கார் வரை கொண்டு போயிடலாமா? அதெல்லாம் தூக்கிடலாம் அபி, அப்படியே பொறுமையா தூக்கிட்டு போயிடலாம். சரி ரியாக்கா, எப்படியாச்சும் அத்தையை காப்பாற்றி ஆகணும், சீக்கிரமா கொண்டு போகணும், கொஞ்சம் வேகமா போவோம். ஆமா வெண்ணிலா, கொஞ்சம் சீக்கிரமா போகணும். அபி கார் ஓட்டிடுவல்ல? ஓட்டிடுவ வெண்ணிலா, நீ பயப்படாத, தைரியமா இரு. எப்படியாச்சும் நம்ம அத்தையை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம், நீ எதுக்கும் பயப்படாத, கார் ஓட்டிடுவேன். அபி இருந்தாலும் கொஞ்சம் பயமா தாண்டி இருக்கு, டிராஃபிக் வேற அதிகமா இருக்கும். நல்லா கார் ஓட்ட தெரிஞ்சவங்களே டிராஃபிக்ல கார் ஓட்ட ரொம்ப பயப்படுவாங்க. நீ என்னடான்னா அரைகுறையா தான் ஓட்ட தெரியும்னு சொல்ற, இந்த டிராஃபிக்ல ஒழுங்கா ஓட்டிட்டு போயிருவியா? ஸ்ரீயாக்கா நீங்க பயப்படாதீங்க, நான் எப்படியாச்சும் நல்லா ஓட்டி ஒழுங்கா கொண்டு போயிடுவேன். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாவே போயிடலாம், நீங்க பயப்படாதீங்க. ஆமா ரியாக்கா, அதான் அவ தான் சொல்றாள், வேற நம்ம திரும்ப மேலும் மேலும் ஏதாச்சும் பேசி அவளை பயமுறுத்தி விட்டக்கூடாது. இப்போ இதை விட்டா நமக்கு வேற வழியும் இல்லை, எப்படியாச்சும் அத்தையை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஆகணும். சரி வெண்ணிலா, நீ சொல்றதும் கரெக்டு தான், இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா இந்த டைமிங்க்கு டிராஃபிக் வேற அதிகமா இருக்கும்ல, அதனால தான். ரியாக்கா, நான் பார்த்து பொறுமையா ஓட்டிக்கிறேன்க்கா, நீங்க பயப்படாதீங்க. சரி அபி, பார்த்து பொறுமையா போ. சரி கார் ஸ்டார்ட் பண்ணு. சரி ரியாக்கா. கடவுளே, உன் மேலே பாரத்தை போட்டு தான் காரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படியாச்சும் நல்லபடியாக அதே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடணும். நடுவில் எந்த ஒரு விபரீதமும் நடக்காமல் நீ தான் பார்த்துக்கணும். ஏன்னா எனக்கு சரியாக கார் ஓட்ட தெரியாது, ஓரளவு தான் கற்றுட்ருக்கேன். நீ இருக்க நம்பிக்கையில் தான் நான் கார் ஓட்டவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாச்சும் நல்லபடியாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிரு கடவுளே. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எல்லார்கிட்டையும் கார் ஓட்டிடுவேன்னு சொன்னாலும் எனக்குள்ளே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இல்லை, பயப்படக்கூடாது, பயப்படாமல் தைரியமாக ஓட்டணும். அபி அபி அப்படிதான், கொஞ்சம் பொறுமையாவே போ. போக போக கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணு, ஸ்டார்டிங்லேயே ரொம்ப வேகமாக போகாத. சரி ரியாக்கா. இந்த ரோடை தாண்டினாதான் ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருக்கும். ஆமாம் அபி, இந்த ரோடை தாண்டினதுக்கப்புறம் தான் ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக போ. சரி வெண்ணிலா. அபி பார்த்து. ரியாக்கா நீங்கள் பயப்படாதீங்க, நான் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். அபி ஆப்போசிட்டில் ஒரு பெரிய லாரி வேறு வருது, பார்த்து போடி. கடவுளே, நீங்க 2 பேரும் இப்படி எதையாச்சும் சொல்லியே என்ன பயம் காட்டி விட்டுருங்க. நானே போய்க்கிறேன். நீங்க ஹாஸ்பிட்டல் போற வரை தயவு செஞ்சு யாருமே பேசாதீங்க, அமைதியா இருங்க. சரி சரி, நாங்க அமைதியாவே இருக்கோம். சரி, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க. ஏன்னா நீங்க பயப்படுறதும் இல்லாம என்னையும் சேர்த்து பயம் காட்டி விட்டுறாதீங்க. சரி அபி, நாங்க அமைதியாவே இருக்கோம். அபி அப்படியே நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணனா ஒரு ஹாஸ்பிட்டல் வரும். வெண்ணிலா, இந்த ஃபர்ஸ்ட் லெஃப்டா? இல்ல அபி, செகண்ட் லெஃப்ட். சரி வெண்ணிலா, அங்கேயே போயிடலாம், ஏன்னா அதான் ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஆமா அபி. நல்ல வேளை ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துட்டோம். ஆமா ரியாக்கா, ஒரு வழியா வந்துட்டோம். சரி வாங்க, சீக்கிரமா போலாம். மச்சான், இப்போதான்டா ஃபோனை பார்க்குறேன். அபி சிஸ்டர் 10 டைம்ஸ்க்கு மேலே கால் பண்ணியிருக்காங்க. என்னடா சொல்கிறேன், 10 நேரத்துக்கு மேலே கால் பண்ணியிருக்காளா? நான் வேற ஃபோனை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதனால தான் உனக்கு கால் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலையே. ஒருவேளை நான் வர லேட் ஆயிடுச்சுல, அதனால தான் கால் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படியே நடிச்சு தள்ளிடுவான் நடிப்பு கல்ல. ஆமாம், இப்போதான் வீட்டை விட்டு வெளியே வந்து 2 மணி நேரம் கூட ஒழுங்கா ஆகலை, அதுக்குள்ளே இவரை பார்க்காம பேசாமல் இருக்க முடியலன்னு இவளுக்கு கால் பண்ணுறாங்களாம். டேய், லவ் பேர்ட்ஸ்லாம் அப்படிதான்டா இருப்பாங்க, கொஞ்ச நேரம் கூட விட்டு பிரிய மாட்டோம். அதனால தான் சரி ஃபோன்லயாச்சும் பேசலாம்னு நினச்சி கால் பண்ணியிருப்பா. நீ தான் ஃபோனை என்கிட்ட தராமே இருந்திருக்க, வேணும் தானடா? டேய், வேணும்லாம் ஒன்றும் இல்லைடா, ஃபோன் சைலண்ட்ல இருந்திருக்கு, இப்போதான் நானே பார்க்குறேன். சரி சரி, கால் பண்ணு. என் செல்லம் என்கிட்ட ஏதாச்சும் முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் கால் பண்ணியிருக்கோம். சரி, கால் பண்ணி கொடு. தலை எழுத்துடா சாமி, இருடா தரேன். உனக்கு பொறாமடா, பொறாம பிடிச்ச போய. ஆமா, அப்படியே பொறாமப்பட்டுட்டாலும். சரி சரி, அமைதியா இரு, நான் என் ஆள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பேசி தொலை. ஹலோ அபிச்செல்லம். சக்தி சக்தி, நீ எங்க இருக்க? அபிச்செல்லம், என்னாச்சு? ஏன்டி இவ்வளவு பதட்டமா பேசுற? என்னாச்சு? லூசு, நீ இப்ப எங்க இருக்க? சீக்கிரமா எம்எம் ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா இப்பவே கிளம்பி வா. என்னது ஹாஸ்பிட்டலுக்கா? என்னடி ஆச்சு? ஐயோ, சீக்கிரமா கிளம்பி வா. உனக்கு எத்தனை டைம் கால் பண்றது, போனை வேற வீட்ல வச்சுட்டு போயிருக்க. சரி, கார்த்திக் ப்ரோவாச்சும் அட்டன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவரும் அட்டன் பண்ணல. சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வா, எதுவா இருந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். என்னாச்சுடா?
தெரியல மச்சான். அபி என்னடி ஆச்சு? யாருக்கு என்னாச்சு? உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையே என்ன? கடவுளே, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். உங்க அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை. என்னது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா சக்தி, அத்தை திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாயேன், எனக்கு வேற கொஞ்சம் பயமா இருக்கு. அபி பயப்படாதடி, இரு நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரி சக்தி, கொஞ்சம் சீக்கிரமா வாடா. அபி இதோ வந்துடுறேன். மச்சான் என்னடா ஆச்சு? இல்லடா, அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். நம்ம வீட்டு பக்கத்துல எம்எம் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கதான் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அதை சொல்றதுக்காக தான் அபி கால் பண்ணிட்டே இருந்திருக்கா போல. என் ஃபோன் வீட்டில் இருந்ததுனால உனக்கு கால் பண்ணியிருக்கா. நீ வேற சைலண்ட்ல போட்டு வச்சிருந்தியா, அதான் கவனிக்கல போல. மச்சான் என்னடா சொல்ற? சரி வாடா, சீக்கிரம் போய் பார்க்கலாம். சரி வா மச்சான். அவ வேற ரொம்ப பதட்டமா பேசுறா, எனக்கு வேற பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, காலையில் சரியா சாப்பிட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. சரி வா, பக்கத்துல தானே இருக்கு, நம்ம சீக்கிரமா போய் பார்த்துடலாம். நான் ஒரு மடையன், போனை என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு பார்த்து சைலண்ட்ல போட்டு வச்சிருந்திருக்கேன். இல்லைன்னா அப்பவே போயிருக்கலாம். சரி விடு மச்சான், போலாம் வா. சரிடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் அம்முலக்ஷ்மி அவங்களோட பொண்ணுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் மறக்காம உங்க விஷயம் சொல்லுங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பிரியதர்ஷினி குட்டி. நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பிரியதர்ஷினி பாப்பா, ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. ஹாய் கார்த்திகேயன், நீங்க ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஆனா உங்க நேம் வந்து நீங்க மென்ஷன் பண்ணல. உங்க ஐடியில இந்த நேம் தான் இருந்தது. ஹாய் கார்த்திகேயன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அபி, சக்தி கிட்ட பேசிட்டியா? பேசிட வேண்டியல, இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கேன், சீக்கிரமா வந்துடுறேன்னா. சரி அபி, சீக்கிரம் வந்தா நல்லதுதான். நான் இப்பதான் சூர்யா மாமா கிட்ட பேசினேன், அவரும் சீக்கிரம் வந்துடுறேன்னாரு. சரி வெண்ணிலா, மாமா கிட்டையும் சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னாங்க. அத்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சும் ஒண்ணுமே தெரியல. யார்கிட்ட கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. டாக்டர் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. இந்த நர்ஸுங்க கூட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க வாயை திறந்து. ஆமா ரியாக்கா, இந்த ஹாஸ்பிட்டல்ல இது ஒரு தொல்லை. என்ன ஏதுன்னு ஒழுங்கா சொல்றதே கிடையாது. எதனாலும் டாக்டர் வந்து சொல்லுவாங்கன்னு இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அத்தைக்கு என்னாச்சும் ஏதாச்சும் ஒண்ணுமே புரியல. எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு சீரியஸா. ஆமா அபி, அவங்க வேற மூச்சு பேச்சு இல்லாம இருந்தாங்களா, அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியா திரும்பி வரணும். எப்படியோ அபி, நல்லபடியா கார் ஓட்டி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டேன். அது வேற ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னு வச்சுக்கீங்க, இப்போ வரைக்கும் வீட்டிலே தான் இருந்திருப்போம். ஆமா ரியாக்கா, இன்னைக்குன்னு பார்த்து ஏதோ டிராஃபிக்கும் கொஞ்சம் கம்மி, அதனால எப்படியோ ஓட்டிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அபி, சக்தி, என்னாச்சு அபி? அம்மாக்கு என்னதான் ஆச்சு? தெரியல சக்தி, உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு யாருமே எதுவும் சொல்லல. என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா? அபி சிஸ்டர், சாதாரண மயக்கம் தானே? தெரியல கார்த்திக் ப்ரோ, எங்களுக்கே சரியா தெரியல. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆமா சக்தி, அத்தைக்கு என்னாச்சும் ஏதாச்சும் ஒண்ணுமே புரியல. காலையிலலாம் சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எம்மாடி, மீனாட்சி எங்க இருக்கா? மாமா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. என்னது ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா? என்னமா ஆச்சு? நாங்க எல்லாரும் கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தோம். அப்பா அத்தை கிச்சனுக்கு வந்தாங்க. நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கிற மாதிரி இருக்கு, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கு, சுடுதண்ணி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. வெண்ணிலா சுடுதண்ணி போடுறதுக்காக போனா, அதான் அவங்கள சோஃபால உட்காருங்கன்னு சொன்னோம். அதுக்குள்ள திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ கடவுளே. ஆமா மாமா, அத்தை திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்ததும் எங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. நாங்க 3 பேர் மட்டும் தான் வீட்ல இருந்தோம், வேற யாருமே வீட்ல இல்ல. எல்லாரும் ஒவ்வொரு வேலை விஷயமா வெளியே போயிட்டீங்க. அபி, அப்புறம் அம்மாவை எப்படிதான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தீங்க? அது வீட்ல கார் இருந்தல, நான் தான் கார் ஓட்டி கூப்பிட்டு வந்தேன். என்னது, நீ கார் ஓட்டிட்டு கூப்பிட்டு வந்தியா? அம்மா, உனக்கு தான் கார் ஓட்ட தெரியாதுல்ல? ஆமா சக்தி, அபிக்கு கார் ஓட்ட தெரியாதான். ஆனா ஏதோ லைட்டா பழகிருக்கேன்னு சொன்னா, அதை வச்சு தான் எப்படியோ ஓட்டி இங்க கூப்பிட்டு வந்தோம். ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்றதே தெரியல. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி பார்த்தோம், அதுவும் வர லேட் ஆகுங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க சீக்கிரமா கூப்பிட்டு வந்துட்டோம். ஏதோ அபி நல்ல முறையில கார் ஓட்டி கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்துட்டா. கடவுளே, நான் வேற போனை சைலண்ட்ல போட்டு வச்சிருந்தேன். அதனாலதான் அபி சிஸ்டர் நீங்க கால் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. நானா இப்பதான் பார்த்துதான் மச்சான் கிட்ட சொன்னேன். பரவாயில்ல கார்த்திக் ப்ரோ, எப்படியோ அத்தையே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தாச்சுல, அதுவே போதும். இன்னும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு, யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதான் ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதடி, அதெல்லாம் எதுவும் இருக்காது, நார்மலா தான் ஏதாச்சும் இருக்கும். இல்ல சக்தி, அத்தை மூச்சு பேச்சு இல்லாம இருந்தாங்க, அதான் ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அபி. மச்சான், அம்மா கால் பண்றாங்க, நான் பேசிட்டு வரேன்.
ம் சரிடா. சக்தி, எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்குப்பா. மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான்னு வேற சொல்றாங்க. ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்பா பயப்படாதீங்கப்பா. அம்மாக்கு எதுவும் ஆகாதவங்க நல்லபடியா திரும்பி வந்துருவாங்க. நீங்க பயப்படாதீங்க. இல்லப்பா சக்தி, என்னன்னு தெரியல, கொஞ்சம் பயமா தான்ப்பா இருக்கு. சக்தி, டாக்டர் வந்துட்டாங்க. அப்பா டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர் டாக்டர் என் மீனாட்சி பையன் எப்படி இருக்கா? டாக்டர் எங்க அம்மா நல்லா இருக்காங்கல்ல? இப்போ ஓகே தானே? நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, அவங்க நல்லா இருக்காங்க. கடவுளே, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பட் இதுக்கப்புறம் நீங்க அவங்கள ரொம்ப சேஃபா பாத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஹார்ட் அட்டாக்கா? ஆமா, அவங்களுக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக். ஆனா மைல்டா தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆப்ரேஷன் எதுவும் பண்ண தேவையில்ல, மெடிசன்ஸ் மூலமாவே சரி பண்ணிடலாம். என்ன டாக்டர் என்னென்னமோ சொல்றீங்க? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்க, இது மைல்டான அட்டாக் தான். ஸோ அதனால மெடிசன்ஸ் மூலமாவே சரி பண்ணிடலாம். பட் இதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பிகாஸ் ஹெவியாக அட்டாக் வர நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த டைம் மைல்டு அட்டாக்னதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல வேலை, இந்த 3 பொண்ணுங்களும் சீக்கிரமாக அவங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்ததுனால இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் லேட்டாக இருந்தனாலும் கஷ்டம் தான், அவங்க உயிருக்கே கண்டிப்பாக ஆபத்தாயிருக்கும். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாங்க, டைமுக்கு கூப்பிட்டு வந்ததுனால தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது. டாக்டர், நாங்கள் இப்போ எங்கள் அத்தையை பார்க்கலாமா? இல்லைம்மா, இப்போதைக்கு அவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவங்க ஐசியூவில் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். பொறுமையாக பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர். அப்புறம் 3 days ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நர்ஸ் சொல்லுவாங்க. ஐசியூலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒவ்வொருத்தராக போய் பாருங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஓகே. ரொம்ப நன்றிமா. உங்க 3 பேருக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க கரெக்டான டைம்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இல்லைன்னா என் மீனாட்சி போய் இருந்திருக்கவே மாட்டா. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலமா. என்ன மாமா நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா மாமா, எங்களுக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க? இல்லம்மா, அவ உங்ககிட்ட ஒரு நாள் கூட நல்ல விதமா இருந்ததே இல்லை. எந்நேரமும் உங்களை திட்டிக்கிட்டோ ஏதாச்சும் சொல்லிக்கிட்டோ கோபத்தை உண்டாக்கிட்டோ தான் இருப்பா. ஆனா எதையும் மனசுல வச்சுக்காம நீங்க இன்னைக்கு அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்கீங்கல்ல, அதுக்காக தாமா. உண்மையாவே பெரிய மனசுதாமா உங்களுக்கு. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்க எங்களை எவ்வளவுதான் திட்டினாலும் எங்களுக்கு அவங்க மேல பாசம் இல்லாம போயிருமா? ரொம்ப சந்தோஷமா. அவதான் உங்க மேல கோபத்தை காட்டினாலும் நீங்களும் பதிலுக்கு கோபத்தை காட்டாம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி விடுங்க மாமா, ஃபீல் பண்ணாதீங்க. அதான் அத்தைக்கு எதுவும் இல்லை, நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. இதுக்கு மேலேயும் அதையை பற்றி பேசி ஃபீல் பண்ணாதீங்க. அப்பா அதான் அம்மாக்கு ஒன்றும் இல்லைல்ல, கவலைப்படாதீங்கப்பா. சரிப்பா, இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.